கவிப்பாடு வைத்து காட்டியிருக்கிறேன். அதான் என் ஜோதிட திறமை. இன்னைக்கு நான் 65 வயசுக்குள்ள என் நண்பன் கோலக்கண்ண சொன்னான், அவன் சாதிச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் ஜோதிடமே. ஆனால் நான் வலிய குலத்தில் பிறந்தனால் என் குலத்தை விட்டு வரமாட்டேன். என் தொழிலை நான் பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கு என்ன காரணம்னா, நான் இதை வச்சு சாப்பிட்டு இதை வச்சு செய்யணுங்கிற எண்ணத்தை விட சர்வீஸ் மைண்ட். இப்போவும் சொல்றேன், ஒரு குழந்தை படிக்காது, உடனே என்ன சொல்லுவான், கயகிரிவரை கும்பிடு, அங்கிட்டு போய் ஸ்ரீவித்யாவை கும்பிடு, ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் படிகாத்திரியும் ஆதாரம் சர்வ வித்யானம் கயகிரிவர் உபாசனையை சொல்லுவோம். அது 3 தடவை சொல்லும். சொல்லாது. உடனே அந்த டாக்டர்கிட்ட போய் சொல்லுவோம், சார் சாமி இவன் இதை சொல்லிய மாட்டேங்கான், டாக்டர்கிட்ட போமா, டாக்டர்கிட்ட போன வல்லார கேட்பு சாப்பிடியா, அந்த மூளை வேலை செய்யும். நான் சொல்ல ரைட்டா தப்பா? உணவு, மருந்து, தெய்வீகம், இது எல்லாத்துக்கும் மூலாதார கடவுள் யாருன்னு சிந்திக்க மாட்டேங்கிறது. உண்மையிலே பாலமுருகன் தான் உண்மையான கடவுள். ஒரு பாலமுருகன் சக்கரத்தை வரைஞ்சி அதை கொண்டு பாலமுருகன் முன்னாடி வைக்கணும். வச்சுட்டு எப்போ வைக்கணும்? அமாவாசைக்கு முதல் நாள். இவ்வளவுதான் இருக்கும். கண் இருந்தும் இல்லாததுமாய், கண் இருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய், வாயிருந்தும் ஊமையாய், அந்த கடைசி அந்த நாளில் போய் அமாவாசைக்கு முதல் நாள் அந்த பாலமுருகன் எந்திரத்தை வச்சு ஒரு கும்பிடு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? சக்கரத்தாழ்வார்கிட்ட கொண்டு வைக்கணும். சக்கரத்தாழ்வார் யாரு? ஆதிசேஷன். ஆதிசேஷன் தான் சக்கரத்தாழ்வார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த சக்கரத்தாழ்வார் முன்னாடி 11 நாள் பூஜை பண்ணி தசமி திதி அன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு புருஷமாக்கி கழுத்துல கட்டி விடுங்க. கல்லும் கவிபாடும். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவின்னு தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா ஆயிடுவான். எழுதி வச்சுக்கோ. என்னை அப்படித்தான் ஆக்கினா என் ஆசான். நான் முட்டாள், 10ஆம் கிளாஸ் பெய்து, நான் போய் இவ்வளவு பெரிய மேதையாகனா சயின்டிபிக்காகவும் என்னை அவர் வளர்த்த விதமும் என்னுடைய தோல்விக்கு ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லிக் கொடுத்த பரிகாரங்களும் இன்று உலக அளவில் நல்ல நிலையில் பேசப்படுகிறேன். அப்போ உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க அதை சொல்லிக் கொடுக்கணும். அதை மாதிரி வர்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இது ஒரு நன்மையான காரியம். ஒரு பெண் ருதுவாவாளா ஆக மாட்டாளா என்ற கேள்விக்கு எப்பொழுது வரும் என்று கேட்கிறால், கேட்கின்ற ஓடை செவ்வாய் ஓடையாக இருந்தாலும் அல்லது அந்த செவ்வாய் நட்சத்திரம் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரங்கள்ல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல சந்திரன் கடக்கும் காலத்தில் தான் பெண் ருதுவாவாள். அந்த பெண் வீட்டுக்குள் ருதுவானாலா வெளியில் ருதுவானாலா? இது ஒரு கேள்வி. அந்த பெண் வீட்டுக்குள் உருவானாலா, உள்பூவா வெளிப்பூவா? எங்க கேரளா பாசப்படி. அப்ப அந்த பூ வீட்டுக்குள்ளே பூத்தால் நல்லதா, வெளியே பூத்தால் நல்லதா? வெளியே பூத்தால் கஷ்டம். கல்வி சாலையில் பூத்தால் யோகம். பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள் உருவாயிடுச்சுனால மிகப்பெரிய யோகம். அதெல்லாம் படிக்கிறவங்க முடியாது பிற்காலத்தில். ஆனால் அதை அவசரமாக நினைக்கக்கூடாது. தூய்மையின் அடையாளம். தாய்மை என்பது தூய்மை. அதான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி அந்த பிள்ளைகள் உருவாக முடியல அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக் கொடுத்து போறேன். பணம் பூ என்று ஒன்று இருக்கின்றது. அதை தண்ணீரில் வேக போட்டு அதை மட்டும் ஒவ்வொரு டம்ளர் குடிக்க சொல்லுங்க. இருந்துட்டு காலையில ராத்திரி வேக போட்டு காலையில் குடிச்சா பூப்படையாத பெண் 18 தினத்திலிருந்து 32 தினத்துக்குள் பூப்படைவார். இது அனுபவபூர்வமாக நான் கண்ட உண்மை.